வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது, முன்னோர்களின் சாபம் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பதை பற்றித்தான். ஒருவருக்கு ஜாதகம் நன்றாக இருந்தாலும் அவருக்கு வரவேண்டிய நல்ல பலன்கள் தடைபட்டு கொண்டே இருக்கும். ஒருவருக்கு வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. ஒருவருக்கு ஏதாவது அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒருவர் எந்த வேலை செய்ய நினைத்தாலும் அந்த வேலையில் தடைகள், தாமதங்களை சந்திக்க நேரிடும். ஒருவர் எவ்வளவு தான் உழைப்பினை கொடுத்தாலும் அவருக்கு பலன் வருவது என்பதோ குறைவாகத்தான் இருக்கும். ஒருவருடைய உடலில் கண்டுபிடிக்க முடியாத புதிய வகை நோயினால் பாதிப்படைந்து என்ன கோளாறு என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய மனதில் சுற்றியிருப்பவர்கள் நன்றாக இருக்கும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை மேல் சோதனை என்று வருத்தங்கள் சுழன்று கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட குணாதிசைகள் கொண்டவர்களுக்கெல்லாம் முன்னோர்களின் சாபமானது அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும். அதாவது முன்னோர்களின் சாபம் எத்தனை தலைமுறையில் இருந்து வருகிறது என்பதை அறிந்து அந்த கிரகத்திற்கு பரிகாரம் செய்தால் முன்னோர்களின் சாபமானது கட்டுப்படும். நாம் அந்த வகையில் முன்னோர்களின் சாபத்தினை பெற்ற ஒரு ஜாதகத்தினை பொழுது பார்க்கலாம் வாருங்கள். ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம். கன்னியில் குரு, விருச்சிகத்தில் கேது, ரிஷபத்தில் புதன், சூரியன், சந்திரன், ராகு, மிதுனத்தில் சுக்கிரன், சனி, கடகத்தில் செவ்வாய். இவருடைய பூர்வீகத்தினை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இவருடைய பூர்வீகமானது இவருடைய முற்பிறவினை அடையாளம் கண்டால்தான் பூர்வீகத்தினை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். முற்பிறப்பினை அடையாளம் காட்டும் வீடு, அதாவது ஒருவருடைய ஜாதகத்தின் வழியாக அவருடைய முற்பிறவினை அடையாளம் காட்டும் வீடு அவர் பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் வீடாகும். அதாவது ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 8ஆம் வீடே அவருடைய முற்பிறப்பின் லக்னமாகும். இவர் பிறந்த சிம்மத்திற்கு 8ஆம் வீடானது மீனம் வருகிறது. மீனத்தினுடைய அதிபதி குருவாகும். இவருடைய முற்பிறப்பில் இவருடைய லக்ன மீனம் அதிபதி குருவாகும். இப்பொழுது இவருடைய முன் ஜென்ம வீட்டிற்கு, அதாவது முற்பிறப்பு லக்னமான மீனத்திற்கு 9ஆம் இடத்தின் அதிபதி யார் என்று பார்ப்போம். 4ஆம் இடத்தின் அதிபதி யார் என்று பார்ப்போம். மீன லக்னத்தின் 9ஆம் இடத்துக்குரியவர் செவ்வாய், 4ஆம் இடத்துக்குரியவர் புதன். இவருடைய முற்பிறப்பு ஜாதகத்தினை பார்விடும் போது மீன லக்னத்திற்கு 4இல் மிதுனத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். மீன லக்னத்திற்கு 10இல் தனுசுவில் சூரியன், புதன், சந்திரன், ராகு, மகரத்தில் சுக்கிரன், சனி, கும்பத்தில் செவ்வாய். இந்த கிரக அமைவிடங்கள் இவருடைய முற்பிறப்பு ஜாதகத்தில் காணப்படுகிறது. இவருடைய முற்பிறப்பு ஜாதகத்தில் 4இல் கேது சர்ப்பதோஷத்தினை தருகிறது. 4ஆம் இடத்துக்குரியவர் ராகுவோடு இணைந்து சந்திரன் நினைவினை பெற்றதாலும் 10ஆம் இடத்தில் இந்த நிகழ்வானது நடந்ததாலும் இவர் மற்றும் தாயார், அதாவது இவரும் இவருடைய தாயாரும் நடத்தி வந்த உணவு தொழிலில் பெண்கள் வழியில் இடையூறு ஏற்பட்டதாலும், தாயினை ஏமாற்றி கடையனை அபகரித்ததாலும் இவருக்கு தாய் வழி சாபமானது இந்த பிறவியில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இவருடைய இந்த பிறப்பு ஜாதகத்தினை பார்வையிடுங்கள். இவர் பிறந்த சிம்ம லக்னமானது சந்திரன் வீட்டினை விரயபாவமாக மாற்றிவிட்டது. இவர் பிறந்த சிம்ம லக்னத்தின் 4ஆம் இடத்தோன் 12ஆம் வீட்டில் அமர்ந்து முன்கர்மாவினை நினைவுபடுத்துகிறது. சிம்ம லக்னத்தின் 4ஆம் வீட்டோன் பாதகத்தானமான கடகத்தில் அமர்ந்து கர்மவினை தீர்க்க முடியாமல் அவதிப்பட செய்கிறார். எனவே இவருக்கு முன் ஜென்மத்தில் தாயின் சாபமானது விடாது துரத்தி கொண்டிருப்பதால், தாய்க்கு பணிவிடைகள் செய்து வருவதாலும் பெண் தெய்வங்களை வழிபட்டு வருவதாலும் சாபத்திலிருந்து விடுபடலாம். இப்படித்தான் நேர்களே முன்னோர்களின் சாபத்தினை அடையாளம் காண வேண்டும். அதற்குரிய பரிகாரங்களை முறையாக செய்தால் முன்னோர்களின் சாபமானது தோஷமின்றி விலகும். மீண்டும் பிறதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.